ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tnpsc வெற்றிப்பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனல்ல இன்றைக்கு Tnpsc இந்தியன் பாலிட்டி சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பத்தின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஷார்ட்டா தெளிவா ஷார்ட் நோட்ஸோட பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரினுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். சோ இதுல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கவுன்சிலை அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான அதிகார முடிவுகளையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால எடுக்க முடியாது. இந்த அதிகாரமானது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சோ இப்ப பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பில், அது ஆர்டினரி பில்லா இருக்கலாம் அல்லது மணி பில்லா இருக்கலாம், அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் செய்யப்பட்டது அப்படின்னா அதற்கு பிறகு கவுன்சிலுக்கு அந்த பில்லை அனுப்பி வைப்பாங்க. சோ இந்த இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதை அப்ரூவ் பண்ண மறுத்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அதை ரீகன்சிடர் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. சோ கவுன்சில் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை கன்சிடர் பண்ணியோ அல்லது பண்ணாமலோ அசம்பிளியால அந்த பர்டிகுலர் பில்லை பாஸ் பண்ண முடியும். சோ இப்படி பாஸ் பண்ணப்பட்ட பில்லானது மீண்டும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பில்லானது கவுன்சிலுக்கு அனுப்பி வைக்கப்படுற சமயங்கள்ல மேக்ஸிமம் 3 months வரையில அந்த பில்ல கவுன்சிலால ரிட்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் செகண்ட் டைம் மீண்டும் அசம்பிளில இருந்து கவுன்சிலுக்கு அந்த பில்ல அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சமயம் 1 மாதம் வரையில மட்டும் தான் கவுன்சிலால அந்த பில்ல ரிட்டைன் பண்ண முடியும். சோ 1 month தாண்டிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லானது பாஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் செய்யப்படும். சோ இதுல இருந்தே நமக்கு புரியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தவரையில சுப்பீரியர் பவர் இருக்கு அப்படிங்கிறது. இன்கேஸ் மணி பில்ஸா இருந்தா அது கண்டிப்பா ஸ்டேட் அசம்பிளில மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படும். சோ எப்படி யூனியன் லெவல்ல லோக்சபால மட்டும் தான் மணி பில்ஸ் ஆனது இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுதோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில தான் மணி பில்ஸ் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படும். சோ இந்த விஷயத்திலயுமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது விதான் பரிஷத்தினுடைய பவர்ஸ் ஆனது வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தியரிட்டிக்கலா கூட யூனியன் லெஜிஸ்லேட்டர்ல உள்ள ராஜ்யசபாவோட இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ராஜ்யசபாவுக்கு சில எஃபெக்டிவ் பவர்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பவர்ஸ் கூட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வழங்கப்படல. சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பொறுத்தவரையில ஒரு மணி பில்ல 14 டேஸ்க்குள்ள பாஸ் செய்யணும். அதே மாதிரி நான் மணி பில்ல 3 months பிளஸ் ரெக்கமெண்டேஷன்ஸோட 1 month வரையில மட்டும் தான் ரிட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பொறுத்தவரையில எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கப்படல. சோ மேக்ஸிமம் எல்லா விஷயங்கள்லயுமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய முடிவு தான் இறுதியானதா பார்க்கப்படுறதுனால லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது விதான் சபா விதான் பரிஷத்தினுடைய முடிவுகளை ஓவர் ரைட் பண்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஒரு ஆர்டினரி பில்லானது விதான் பரிஷத்துல இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டு பாஸ் செய்யப்படுது அப்படின்னா அந்த வகை பில்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்குமான அதிகாரமும் விதான் சபா கிட்ட இருக்கு. அதுவும் ஒன்றிற்கும் மேற்பட்ட முறைகள் விதான் பரிஷத்தினுடைய பில்ஸ் ரிஜெக்ட் பண்ற அதிகாரம் விதான் சபாவுக்கு இருக்கு. இதே மாதிரி இந்தியன் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ற அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ்க்கு கிடையாது. சோ அவங்க அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ்ல எலெக்டட் மெம்பர்ஸ் தான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ இதுல இருந்து நமக்கு பில்ஸ் ரெக்டிஃபை பண்றது அல்லது அதை பாஸ் பண்றது மற்றும் பில்ஸினுடைய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது சட்ட திருத்தம் மேற்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுலயுமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு முக்கியமான ரோல் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கப்படல. சோ இப்ப நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்டினுடைய மாநில பட்டியல்ல வர அனைத்து சப்ஜெக்ட்ஸுக்குமான சட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் உருவாக்குறதுக்கான அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்கு. சோ இதே மாதிரி மத்திய அரசோட இணைந்து பொது பட்டியல்ல வர சில சப்ஜெக்ட்ஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் பொறுப்பாளரா இருப்பாங்க. சோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சேர்ந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் மினிஸ்டர்ஸ் கேள்விகள் கேட்கறதுக்கும் அவர்களுக்கு எதிரான மோஷன்ஸ் மற்றும் ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்றதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையே கிளைக்கிறதுக்கான ஓட்டிங் ப்ரொசீஜர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்குமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. சோ அப்படி பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அமைச்சரவை அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் கலெக்டிவா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. சோ இந்த மினிஸ்ட்ரி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கறத மெஜாரிட்டி ஓட் மூலமா பாஸ் செய்யப்பட்டா அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி ஆனது கலைக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ இதே மாதிரி ஸ்டேட் பினான்சஸ் பொறுத்தவரையில ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் முழுமையா கண்ட்ரோல் பண்றாங்க. சோ பினான்சஸ் பொறுத்தவரையில ஒரு மணி பில்ல இன்ட்ரோடியூஸ் செய்து பாஸ் செய்யற அதிகாரமும் ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இது 14 டேஸ்க்கு மேல லாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னாலும் இந்த பில்ல பாஸ் பண்றதுக்கான அதிகாரமும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்கு. அதே மாதிரி மானியங்களுக்கான கோரிக்கைகளை பாஸ் பண்றதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கும் அல்லது ரெடியூஸ் பண்றதுக்குமான அதிகாரமும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் இருக்கு. சோ இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யறது, டாக்ஸஸ் லேவி பண்றது மற்றும் வித்ரா பண்ற அதிகாரங்களும் விதான் சபாக்கு தான் இருக்கு. சோ இதே கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸை பொறுத்தவரையில சில சட்ட திருத்த மசோதாக்களை பார்லிமெண்ட்ல பாஸ் செய்து மேற்கொண்டு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. சோ இந்த கேசஸ்ல அந்த பர்டிகுலர் மசோதாக்களை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆனது ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அக்செப்ட் பண்ணலாம் அல்லது டிஸ்அப்ரூவலும் பண்ணலாம். சோ இதே மாதிரி ஏதாவது ஒரு பில் ஆனது ஒரு பர்டிகுலர்
பர்டிகுலர் ஸ்டேட்டினுடைய எல்லை வரையறைகளை விரிவுபடுத்துது அல்லது குறைக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பில்ல பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய ரெஃபரன்ஸ்க்காக அனுப்பி வைப்பாரு. சோ இந்த சமயங்கள்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த பில்கான ஸ்டேட் அப்ரூவல் பெற்ற பின்புதான் பிரசிடென்ட் அந்த பர்டிகுலர் பில்லுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்வார். சோ இதே மாதிரி ஆடிட்டர் ஜெனரல், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்றவருடைய ரிப்போர்ட்ஸ் கன்சிடர் பண்றதும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓவராலா பார்க்கும் பொழுதே நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய பவர்ஸ் லோக்சபாவுக்கு ஈக்குவலா இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரினுடைய பவர்ஸ்ல சில லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுத்தவரையில என்னதான் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கான பவர்ஸ் கொடுத்திருந்தாலும் சர்டன் பில்ஸ் பிரசிடென்டோடைய ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாம மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருவேளை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சர்டன் பில்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த பில்ஸ் ஆனது பிரசிடென்டோடைய அசன்ட் பெறும் வரையில நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்க சில சப்ஜெக்ட்ஸ் ஆனது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கொண்டதா இருந்தா இது சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல பார்லிமெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சமயங்கள்ல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆனது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் உடையது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கான லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீடிங்ஸ் பாத்துக்குவாங்க. சோ அதே மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கோ அல்லது இந்தியாவில் உள்ள சில பகுதிகளுக்கோ ஒரு சப்ஜெக்ட் ஆனது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தாலுமே பார்லிமெண்ட் தான் அது சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் சட்டங்களையும் மேற்கொள்வாங்க. இது மட்டும் இல்லாம அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மீறப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்லிமெண்ட் தான் அவர்களுடைய முடிவுகளை எடுப்பாங்க. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல உள்ள பில் சம்பந்தப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ எப்படி நம்ம பார்லிமெண்ட்ல ஆர்டினரி பில்ஸ், மணி பில்ஸ் எப்படி பாஸ் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் ஃபாலோ செய்யப்படுது. சோ ஒரு ஆர்டினரி பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அல்லது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அவைகள்ல எந்த அவையில வேண்டுமானாலும் இன்ட்ரோடியூஸ் செய்யலாம். சோ இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட பில் ஆனது 3 ரீடிங்ஸ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல இன்ட்ரோடியூஸ் செய்வாங்க, கெசெட்ல அதை பத்தி பப்ளிஷ் பண்ணுவாங்க. செகண்ட் ரீடிங்ல இத பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, விவாதங்களும் மேற்கொள்வாங்க. தேர்ட் ரீடிங்ல இது சம்பந்தப்பட்ட வாக்கெடுப்பு நடைபெறும். சோ இப்படி வாக்கெடுப்புல அந்த பர்டிகுலர் பில் ஆனது அப்ரூவ் ஆகுது அப்படின்னா அதை இரண்டாவது அவைக்கு அனுப்பி வைப்பாங்க. சோ செகண்ட் ஹவுஸ் ஆனது இது சம்பந்தப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். ஒருவேளை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பில்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு பிறகு இரண்டு அவைகளும் இந்த பில்ல பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணப்பட்ட பில் ஆனது கவர்னருக்கு அவருடைய அசன்ட்காக அனுப்பி வைக்கப்படும். சோ கவர்னர் இந்த பில்கான அசன்ட்டை கொடுக்கலாம் அல்லது ரீகன்சிடரேஷனுக்காக லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது வித்ஹோல்ட் பண்ணலாம். சோ ஒன்ஸ் அது மீண்டும் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் செய்யப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்படுது அப்படின்னா அந்த சமயத்துல கவர்னர் தன்னுடைய அசன்ட்டை அதுக்கு கொடுக்கணும். ஃபர்தரா இந்த பில்ல வித்ஹோல்ட் பண்ண முடியாது. சோ கவர்னருக்கு சில பில்ஸ் பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக அனுப்பி வைக்கிற பவர்ஸ் இருக்கு. சோ இந்த டைம்ல பிரசிடென்ட் மீண்டும் அதை ரீகன்சிடரேஷனுக்காக லெஜிஸ்லேச்சருக்கு பாஸ் செய்ய சொல்லி கவர்னருக்கு சொல்லலாம். அப்படி ரீகன்சிடரேஷனுக்காக வந்த பில்ல அமெண்ட்மெண்டோடயோ அல்லது அமெண்ட்மெண்ட் இல்லாமலோ மீண்டும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனா கட்டாயம் பிரசிடென்ட் இதுக்கு அசன்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஒருவேளை ஒரு பில் ப்ராசஸ்ல இருக்கும் பொழுதே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆனது கிளைக்கப்படுது அப்படின்னா அந்த பில்க்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ப்ராசஸிங்ல இருக்க பில்லா இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் செய்யப்பட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அந்த பில் ஆனது பெண்டிங்ல இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆனது கிளைக்கப்படுது அப்படின்னா இந்த பில் ஆட்டோமேட்டிக்கா லாப்ஸ் ஆயிரும். ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மற்றும் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு அவைகளாலும் பாஸ் செய்யப்பட்ட பில்லா இருந்தா அதே மாதிரி அந்த பில் கவர்னருடைய அசன்ட்காக வெயிட் பண்ணுது அல்லது பிரசிடென்ட்டோட அசன்ட்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பில்ஸ் லாப்ஸ் ஆகாது. சோ இதற்கு பிறகு புதுசா பொறுப்பேத்துக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸால கவர்னரிடம் இருந்தோ அல்லது பிரசிடென்ட்டிடம் இருந்தோ ரீகன்சிடரேஷனுக்காக ரிட்டர்ன் செய்யப்பட்ட இந்த பில்லானது தொடர்ந்து ப்ரொசீடிங்ஸ்ல ஈடுபட்டு பாஸ் செய்யப்படும். சோ கிளைக்கப்பட்ட ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரிஜினேட் ஆன பில்லா இருந்தாலும் புதியதா வர அசம்பிளி மெம்பர்ஸால ஆர்டினரி பில்லா இருந்தாலும் மணி பில்லா இருந்தாலும் பாஸ் செய்யப்படும் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கணும். சோ இப்போ நம்ம மணி பில்லோட ப்ரொசீடிங்ஸ் பார்க்கலாம். மணி பில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில தான் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படும். இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்பே கவர்னருடைய ப்ரீயர் பெர்மிஷன் வாங்கி இருக்கணும். சோ ஆர்டினரி பில் மாதிரியே மணி பில்லும் 3 ரீடிங்ஸ் பாஸ் பண்ணிட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த சமயத்துல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 14 டேஸ்க்குள்ள அந்த பில்ல பாஸ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த பில்ல ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ணி கவர்னருடைய அசன்ட்காக அனுப்பி வைப்பாங்க. சோ மணி பில்க்கு கவர்னர் தன்னுடைய அசன்ட்டை கொடுக்கலாம், பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக அனுப்பி வைக்கலாம், சில காலங்களுக்கு வித்ஹோல்ட் கூட பண்ணி வைக்கலாம். ஆனா ரீகன்சிடரேஷனுக்காக மீண்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்பி வைக்க முடியாது. ஏன்னா இவருடைய ப்ரீயர் பெர்மிஷனோட தான் இந்த பில்லானது அசம்பிளில இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டிருக்கும். சோ பில்ஸோட ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நடக்கிற செஷன்ஸ்க்கான முக்கியமான டேர்ம்ஸ் பார்க்கலாம். சோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு புதிய செஷனுடைய ஃபர்ஸ்ட் செஷன்ல கவர்னர் தன்னுடைய ஓபனிங் அட்ரஸ் கொடுப்பாரு. சோ இந்த
அட்ரஸ்ல அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பாலிசிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவுட்லைன் பண்ணுவார். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சம்மனிங் பத்தி பார்க்கலாம். சம்மன் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரினுடைய செஷன்ஸை துவங்கறதுக்காக கவர்னர் அழைப்பை விடுப்பாரு. இந்த அழைப்பை தான் நம்ம சம்மனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் செஷன்ஸ்க்கு இடையில மேக்ஸிமம் 6 மாதங்களுக்கு மேல கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல 2 செஷன்ஸ் நடைபெற்றும். ஸோ ஒவ்வொரு செஷன்லயும் எத்தனை நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இல்ல. பிரிசைடிங் ஆபீசர்ஸ்னுடைய டிசிஷனை பேஸ் பண்ணி ஒரு செஷன்ல எத்தனை சிட்டிங்ஸ் வேணும்னாலும் நடைபெறலாம். அடுத்தது அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது செஷன்ஸ் நடைபெற சமயங்கள்ல அந்த அவைய காலம் நேரம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அதை அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அட்ஜார்ன்மெண்ட் சைன் டே அப்படிங்கிறது எந்த ஒரு கால நேரமும் குறிப்பிடாமல் அவையை ஒத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரோரகேஷன் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் செஷன் ஆனது முடிவுக்கு வருது அப்படின்னா அதுதான் நம்ம ப்ரோரகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அந்த செஷன்ல நடைபெற்ற முக்கியமான சிறப்பு அம்சங்களை எல்லாம் கன்க்ளூட் பண்ணி பிரிசைடிங் ஆபீசர் ப்ரோரகேஷன் கொடுப்பாரு. அடுத்தது டிசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில டிசல்யூஷன் பண்ண முடியாது, அதாவது கிளைக்க முடியாது. அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கிளைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கோரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் செஷன் நடைபெறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸினுடைய அட்டெண்டன்ஸ் முக்கியத்துவம் பெறுது. சோ இது ஒட்டுமொத்த மெம்பர்ஸ்ல அட்லீஸ்ட் 1/10 மெம்பர் பிரசன்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுதான் கோரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ மினிமம் கோரம் ஆனது பிரசன்ட் ஆகல அப்படின்னா அந்த சமயங்களையும் அவையை ஒத்தி வைப்பாங்க. அடுத்தது அவையில நடக்கிற ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா மசோதாக்களுக்கும் 3வது ரீடிங்ல நடைபெறும். சோ இந்த ஓட்டிங் சமயங்கள்ல பிரிசைடிங் ஆபீசர்ஸ் தன்னுடைய ஓட்டை ஸ்டார்டிங்லேயே பதிவு செய்ய மாட்டாங்க. இன்கேஸ் ஓட்டிங்ல டை அப் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல மட்டும் தன்னுடைய காஸ்டிங் ஓட்டை பதிவு செய்வாங்க. அடுத்தது லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு ஸ்டேட்டினுடைய அபிஷியல் லாங்குவேஜையோ அல்லது ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் அபிஷியல் லாங்குவேஜா கொண்டு அவையில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாம ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய மெம்பர் அதாவது எம்எல்ஏ தன்னுடைய மதர் டங்ல பேசுறதுக்காக பிரிசைடிங் ஆபீசர் கிட்ட ப்ரீரியரா பெர்மிஷன் பெற்றிருக்காரு அப்படின்னா அவர் அவருடைய தாய்மொழியில ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பேசலாம். அடுத்தது மினிஸ்டர்ஸ் மற்றும் அட்வொகேட் ஜெனரலுடைய ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்காக பேசவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய கம்பேரிசன் பார்க்கலாம். சோ இந்த இரு அவைகளுடைய பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திருந்தோம். சோ அதை பேஸ் பண்ணி இரு அவைகளுக்குமான ஒற்றுமையும் வேற்றுமையையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சோ ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இரு அவைகளிலுமே ஆர்டினரி பில்ஸ் இன்ட்ரோடியூஸ் மற்றும் பாஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கவர்னர் மூலமா கொண்டு வரப்படுற அவசர கால சட்டங்களுக்கு வழங்கப்படுற அப்ரூவல்கான பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த இரு அவைகளுக்குமே ஈக்குவலா இருக்கு. சோ சீஃப் மினிஸ்டர் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் செலக்ட் பண்ற அதிகாரமும் இந்த இரு அவைகளுக்கும் சமமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய ரிப்போர்ட்ஸ் கன்சிடர் பண்ற அதிகாரங்களும் இந்த இரு அவைகளுக்கும் சமமா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்றாங்க அப்படின்னாலும் அது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் இந்த இரு அவைகளுக்கும் சமமா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த இரு அவைகளுக்குமான இன்இக்வாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா நம்ம மணி பில்ல சொல்லலாம். சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் மணி பில்லை இன்ட்ரோடியூஸ் செய்யற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, ஆனா கவுன்சிலுக்கு கிடையாது. அதே மாதிரி கவுன்சில் ஆனது மணி பில்ல அமெண்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா 14 டேஸ்க்குள்ள இந்த பில்ல ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டிருக்கு. சோ இப்படி கவுன்சில் இருந்து ரிட்டர்ன் ஆகிற பில்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அசம்பிளி ஆனது ஒன்னு அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு பர்டிகுலர் பில் ஆனது மணி பில்லா அல்லது ஆர்டினரி பில்லா அப்படிங்கறத முடிவு பண்ற அதிகாரமும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கே தவிர ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வழங்கப்படல. சோ ஆர்டினரி பில்லா இருந்தாலுமே அதை ஃபைனலா பாஸ் பண்ற அதிகாரமும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் இருக்கு. பட்ஜெட் சம்பந்தப்பட்ட முடிவுகளோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீது நான் கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்றதா இருந்தாலும் ஒரு பில்லானது 2 அவைகளுக்கும் பாசிங்காக அனுப்பி வைக்கப்பட்டாலும் அதை பத்தின இறுதி முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அத்தனை அதிகாரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் இந்தியன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மெம்பர்ஸா ராஜ்யசபாவுக்கும் போக மாட்டாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் வழங்கப்படல. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிட்ட தான் இருக்கு. சோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நினைச்சாங்கன்னா அந்த ஸ்டேட்டினோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில தீர்மானம் மூலமா அபாலிஷும் செய்யலாம். சோ இப்போ இந்த வீடியோட கடைசி பகுதியா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரினுடைய சில சலுகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இந்த சலுகைகளை 2ஆ பிரிக்கிறாங்க, கலெக்டிவ் பிரிவிலேஜஸ் மற்றும் இண்டிவிஜுவல் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கலெக்டிவ் பிரிவிலேஜஸ் பொறுத்தவரையில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆனது அவையில நடந்த வாக்குவாதங்கள் மற்றும் ப்ரொசீடிங்ஸ் ரிப்போர்ட்டா பப்ளிஷ் பண்ணலாம். வெளியாட்களை லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ்ல அனுமதிக்காமல் இருக்கலாம். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சீக்ரெட் சிட்டிங்ஸையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால
மேற்கொள்ள முடியும், தனக்கான சட்டத்திட்டங்களை தானே உருவாக்கிக்க முடியும். வழங்கப்பட்டிருக்க இந்த மாதிரியான சலுகைகளை மிஸ்யூஸ் பண்ற மெம்பர்ஸா இருந்தாலும் அவுட் சைடர்ஸா இருந்தாலும் அவர்களை பனிஷ் பண்ற அதிகாரமும், யாரையாவது அரெஸ்ட் பண்றாங்க அல்லது டிடென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கேட்டு பெறும் அதிகாரமும், விட்னஸஸ என்கொயர் பண்ற அதிகாரமும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கு. சோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸையும் கோர்ட்டால கேள்விகள் கேட்க முடியாது. இதுவும் ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜா பார்க்கப்படுது. சோ அவையினுடைய மெம்பர்ஸ் அவையிலேயே வச்சு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அரசு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு முக்கியமான பிரிவிலேஜும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ இதுல இண்டிவிஜுவல் பிரிவிலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன பிரிவிலேஜஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ள ஒரு பர்டிகுலர் மெம்பருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் எண்ணுவதை பேசலாம். ஜூரி சர்வீசஸ்ல இருந்து இந்த மெம்பர்ஸ்க்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செஷன்ஸ் நடைபெற சமயங்கள்ல எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரையும் அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு இவர்களுக்கான இண்டிவிஜுவல் பிரிவிலேஜா பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதை. தேங்க்யூ.